ஒரு முறை ஆயிஷா அவர்கள் ஒரு ஹதீஸை போட்டு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன ஹதீஸ் போட்டிருக்காங்கன்னா, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களது வீட்டின் முன்னால் முன்பின் அறியாத மனிதர் ஒருவர் நின்று கொண்டிருப்பதை பற்றி தொழுது கொண்டிருந்த நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள். நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுது முடித்துவிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்கிறார்கள். யாரை எதிர்பார்த்து நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் காத்திருந்தார்களோ அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஏன் நீங்கள் உள்ளே வர மறுக்கிறீர்கள், உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க. ஜிப்ரீல் அவர்களோ நாயும் இன்னும் உருவப்படங்களும் உள்ள இடங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம் என பதில் கூறுகிறார்கள். பின்னர் வீட்டினுள் சென்று நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த பொழுது ஒரு பொம்மை வீட்டின் ஒரு மூலையில் கிடந்ததை அப்புறப்படுத்திய பின் வானவர் தூதர் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இப்படி நம்ம தேடி பார்த்த வகையில் இப்படி ஒரு ஹதீஸு இல்லை, கிடைக்கல. ஆனால் எப்படி இருக்குன்னு கேட்டால், புகாரில் 3227வது ஹதீஸில் இருக்கிறது. வாதன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அவர்கள் நபி அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். என்ன வாக்களித்தார்? நாளைக்கு வர்றேன், உங்களை வந்து பார்க்கறதுக்கு வருவேன் அப்படின்னு ஒரு நாளை குறித்து சென்றார்கள். ஆனால் ஃபகால அவங்க சொன்னாங்க, இன்னால் ஆனது குழு பைத்தன் ஃபீ சூரத்துன் ஒலா கல்புன், எந்த வீட்டில் நாயும் உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு நுழைய மாட்டோம் என்று சொன்னார்கள் அப்படின்னு சுருக்கமாக இந்த வார்த்தைகளை கொண்ட ஹதீஸ் வந்து புகாரியில் இருக்கிறது 3227. அதுக்கடுத்து முஸ்லீமில் என்ன வருதுன்னு கேட்டால், இதே விஷயம் இன்னும் கொஞ்சம் அதிகமான தகவலோடு வருது. என்ன வருதுன்னு சொன்னால், வாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபீ சாத்தின் ஏத்தி ஃபியா, வழக்கமாக வந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் வருவதாக ஜிப்ரீல் வாக்களித்தார். வழக்கமாக காலையில் 10 மணிக்கு வருவார்னு வைங்களேன், நாளைக்கும் 10 மணிக்கு வர்றேன், அப்படி வழக்கமாக வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வருவதாக ஜிப்ரீல் வாக்களித்தார். இப்போ ஜாத்து தில்க சாத்து, அந்த நேரமும் வந்தது. வலம் ஏத்திகி, ஆள் வரல. ஒஃபி எதிகி அசா, அவங்க கையில் ஒரு கைத்தடி வேறு இருந்தது. ஃபால்காஹா மின் எதிகி, அவங்க கையிலேருந்து அந்த கைத்தடியை கீழே போட்டாங்க. ஒகால, அவர் சொன்னார், மா யுஹ்லிஃபுல்லாஹு வாதஹு வலா ருசுலு, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் வந்து வாக்கு மாற மாட்டார்கள். அதனால் வந்து வர்றதாக ஜிப்ரீல் சொன்னால் கண்டிப்பாக வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சும்மல்தபத்த, பிறகு உள்ளே போய் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. இப்போ இதா ஜிருவு கல்பின் தகுத்த சரீரி, அவங்க கட்டிலை கீழே ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருந்தது. கால அவங்க சொன்னாங்க, யா ஆயிஷாவே மத்தா தகல ஹாதல் கல்பு ஹாகுனா, இந்த நாய் வந்து எப்போ வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அவங்க எனக்கு தெரியாதுங்கிறாங்க. உடனே அதை வெளியேற்ற சொல்கிறாங்க. வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்ற உடனே அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜா ஜிப்ரீலு, அது வெளியேற்றினோன்னு ஜிப்ரீல் வந்துட்டார். அந்த நாய்க்குட்டி உள்ளே இருந்ததுனால வெளியே நிற்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொன்னபடி வந்துடுவாங்களே, என்னமோ பிரச்சனை, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா கரெக்டாக நிறைவேற்றுவானே. ஜிப்ரீல் வாக்கு வந்து அல்லாஹ்வுடைய சொல்லி தான் அந்த வாக்கு கொடுப்பாரு, சுயமாக முடிவெடுக்க மாட்டார்ல. அப்போ வர்றேன்னு சொன்னால் வரலன்னு சொன்னால் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது என்று ரசூலுல்லாஹ் தேடி பார்க்கும்போது நாய்க்குட்டி கிடக்குது வீட்டுக்குள்ளே. அதை வெளியேற்றினாங்க. வெளியேற்றினோன்னா இப்போ ஜிப்ரீல் வந்தார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, வா தனி இப்போ ஜலஸ்துலக்க குளம் தாத்தி, எனக்கு வாக்களிச்சதுங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டு நீ வரலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் சொன்னார், மனானி, என்னை தடுத்து விட்டது அல் கல்புல்லதி கானஃபி பைத்திக்க, உங்கள் வீட்டில் இருந்த இந்த நாய் தான் தடுத்துருச்சு. எந்த வீட்டில் நாயும் உருவப்படம் இருக்கிறதோ அங்கே நாங்கள் வரமாட்டோம்னு மலக்கு சொன்னதாக வருகிறது. அப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்கு நெருக்கமாக இந்த ஹதீஸ் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஹதீஸ் இல்லை. ஏன்னா இதில் நாய்க்குட்டி இருந்ததாகத்தான் வருகிறது. நீங்கள் கேள்வி கேட்டவர் சுட்டி காட்டுறதுல வந்து ஒரு பொம்மை கிடந்துச்சு, பொம்மை இருந்துச்சு அப்புறப்படுத்தினாங்கன்னு சொல்கிறீங்க. பொம்மைக்கு தடை கிடையாது. சின்ன விளையாட்டு பொருள்கள் பொம்மையாக இருந்தால் பொம்மையை வச்சு ஆயிஷானால விளையாண்டுருக்கிறாங்க. உருவப்படங்களில் விதிவிலக்கில் உள்ளது அது.
அதுக்காக வேண்டி வானவர் வரலன்னு சொல்ல மாட்டாருங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் அதுலேயும் ரசூல்லா தொழுதுகிட்டு இருக்குதுன்னு போய் ஆயிஷா நாயி யாரோ உங்களை வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னதாக அந்த செய்தியில் வருது. தொழுதுகிட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் பேச முடியாது. அப்படிங்கிற அந்த செய்தியில் ரெண்டு ஒரு குழப்பமான சொற்கள் வந்திருக்குது நீங்கள் சொன்ன செய்தியில். ஆனால் எந்த நூலில் பார்த்தீங்க, நூலகளை சொன்னால் தான் தேடியாவது பார்க்கலாம். நம்ம தேடி பார்த்த வரைக்கும் இந்த கருத்தில் கிடையாது. அதனால் அது நாய்க்குட்டி சம்மந்தமாகத்தான் வருதே தவிர பொம்மை சம்மந்தமாக நம்ம தேடி பார்த்த வரைக்கும் வரல. அதுபோக பொம்மைக்கு தடையும் கிடையாது. சின்ன பொம்மைகளுக்கு அனுமதி இருக்கிறது.